என்ன சார் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? எஸ் கமலேஷ், அந்த பொண்ணை சாரை பார்த்து ஏன் கத்தணும்? சாரும் அதுக்கு ஏன் பதில் பேசாமல் வெளியே போகணும்? ஒன்றுமே புரியலையே. எனக்கும் அந்த டவுட் இருக்குது சார். மர்டர் நடந்த 2 நைட்டும் சார் நம்ம கூட இல்லை. அவர் முகத்தில் இருக்க காயம் கூட ஆக்சிடெண்ட் ஆனதால் அடிபட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை சார் தான் அந்த கொலைகளை பண்ணியிருப்பாரோன்னு எனக்கும் டவுட்டாக இருக்குது. என்ன பேசுறீங்க? அவர் நம்மளோட சீஃப், அவரையே மர்டர் பண்ணணும். நீங்கள் ராங் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் அந்த பொண்ணு சாரை பார்த்து கத்தணும்? அதுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கா? அதான் எனக்கு புரியல. இதுக்கு அந்த பொண்ணு கண்ணு முழிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். அவங்க எப்போ கண் விழிக்கிறது? டாக்டர் அவங்க கண் விழிக்கவே 2 or 3 days ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் எப்படி வெயிட் பண்ண முடியும்? வெயிட் பண்ணோம் சார், வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே டவுட், சார் இந்த மேட்ரை பண்ணியிருப்பாரா இல்லையா? அதானே? அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த பாடியில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டையும் சாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. என்ன பேசுறீங்க சார்? சாரோட சாம்பிள்ஸ் நம்ம இப்படி யோசிக்கிறோன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? எனக்கு சார் மேலே தான் டவுட்டாக இருக்குது. இந்த கேஸை கொண்டு போகிற விதமே தப்பாக இருக்குது. நான் ஏசிபி கிட்ட பர்மிஷன் வாங்கி சாரை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன். நீங்கள் அதுக்குள்ளே அவரோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்புங்க. இந்த கேஸை நாம் முடிக்கிறோம். ஹலோ தாமஸ். ஹலோ சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன சார் ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லிட்டு என்ன சார் பண்ணணும்? ஓகே, இந்த பள்ளிக்கரண ஃபாரஸ்ட்டில் ஏதாவது வைல்டு அனிமல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? எமர்ஜென்சி, பர்டிகுலர்லி டைகர், லைன் அந்த மாதிரி. ஓகே சார். ஓகே, எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க, நான் செக் பண்ணி ஓகே. சொல்லுங்கள் தாமஸ். ஹலோ சார். சார் அது சதுப்பு நில காடுன்றதுனால ஓகே, அங்கே வைல்டு அனிமல் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். மற்றபடி அங்கே சின்ன சின்ன அனிமல்ஸ் தான் சார் இருக்கும். இன்கேஸ் ஜூலேருந்து ஏதாச்சும் எஸ்கேப் ஆயிருந்தால் அது இங்கே வந்திருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லட்டுமா சார்? ஹலோ சார். சார் லைனில் இருக்கீங்களா சார்? சார் என்னம்மா, அவர் தானே? ரிப்போர்ட் வந்துச்சுல, அவர் தானே? நோ சார், மிஸ் மேட்ச்னு வந்து. எத்தனை கேஸை பார்த்துருப்பாரு. இது அழிக்கிறதுனா ஒரு பெரிய விஷயமா? காய்ஸ், நமக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. இந்த கொலைகள்லாம் பண்ணது ஒரு டைகர். என்னது, டைகரா? எஸ், பட் நீங்கள் நினைக்கிற டைகர் இல்லை. டைகர் மாஸ்க் போட்ட ஒரு கல்பிரிட் தான் இதெல்லாம் அது பண்ணியிருக்கு. எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? டைகர் மாஸ்க் போட்டவன் தான் கொலை பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி டைகர் மாஸ்க் போட்டு தான் கொலை பண்ணியிருக்கணும்னா காயத்ரி அவங்கள பார்த்து கத்தி மயக்க முடியணும். கம்மான் கமலேஷ், அவங்க சத்தம் போட்டு கத்துனது என்ன பார்த்து இல்லை, எனக்கு பின்னாடி இருக்க புலி ஃபோட்டோவை பார்த்து. சத்தியமாக சொல்கிறேன், கில்லர் ஒரு மாஸ்க் மேன். ஹலோ, வாட்? அப்படியா? சரி, ஓகே, நாங்கள் உடனே வரோம். என்னாச்சு ஏமா? சார், இன்னொரு மர்டரும் நடந்திருக்கான் சார்.
ஓ மை காட், வாங்க போகலாம். எப்படி நடிக்கிறத பாருங்க சார். நான் தான் நேற்று சொன்னல உங்ககிட்ட, நிச்சயமா இந்த கொலைகளை இவர் தான் சார் பண்ணியிருக்கணும். சரி சரி வா. சார், என் பேர் அருண். நான் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் வேலை செய்கிறேன். ஸோ நேற்று இந்த ரூட்டில் தான் நான் வந்திருக்கேங்க. ஸோ பாத்ரூம் வந்துருச்சுன்னா அப்படியே பைக் விட்டு இறங்கி அப்படியே நடந்து போனேன் சார். ஸோ அந்த கேப்பில் கீழே விழுந்துருச்சு ஐடி கார்டு. ஸோ நான் ரெஸ்டாரண்ட் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஐடி கார்டு தொலைச்சிட்டேன். ஸோ ரிட்டன் நான் வந்து அப்படியே விட்ட இடத்துல அப்படியே நான் நடந்து வந்தேன் சார். ஸோ இந்த ஒரு கூட்டமாக இருந்தது. ஸோ அதை என்னென்னு பார்க்கணும் சார். இதான் உன் ஐடி கார்டா? ஆமாம் சார். உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. கேஸ் முடிகிற வரையும் இது என்கிட்டயே இருக்கட்டும். உன் மொபைல் கொடு. கமலேஷ், கேஸ் முடிகிற மட்டும் எங்கேயும் போகக்கூடாது. எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணணும். கிளம்பு. ஒரு நிமிஷம். போ. ஹேமா, இந்த ஹேர் சாம்பிள்ஸை ஃபாரன்சிக் அனுப்பி செக் பண்ண சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நடந்த மர்டரில் கிடச்ச ஹேரோட மேட்ச் பண்ண சொல்லுங்கள். மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு ரிசல்ட் இமீடியட்டாக வேணும், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே. என்ன கமலேஷ், அவன் ஃபோனை ட்ராக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். இனி அவன் எங்கே போகிறான்னு மட்டும் இல்லை சார், அவனுக்கு வர எஸ்எம்எஸ், ஃபோன் கால், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு அவனோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் நமக்கு தெரிஞ்சிடும் சார். குட், போகலாம். கமலேஷ் சார், வேறு ஏதாவது எவிடன்ஸ் ஃபைல் இருக்கா? இந்த ஒரு ஃபைல் தான் சார். சொல்லுங்க அம்மா, என்னாச்சு? நினைச்சேன். கமலேஷ், அந்த நாயை ட்ராக் பண்ணி தூக்குங்க. ஓகே சார். ஹேமா, மற்ற 2 பாடியில் கிடைச்ச சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. சொல்றா, சொல்லு சொல்லு. அந்த 2 கொலையும் பண்ண நீ தானே? சொல்லு, சொல்றா, சொல்லு, சொல்றா, சொல்றா, சொல்றா. நீ சொல்ற வரையும் விட மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. நசீர் சார், நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது. மார்னிங்குள்ள அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவீங்க. இந்தாங்க பிடிங்க, நான் மார்னிங் வந்து பார்க்குறேன். ஓகே சார். பார்த்தீங்களா சார், ஒரு சஸ்பெக்டை பிடிச்சிருக்கோம், அவனை முழுசாக விசாரிக்காமல் மார்னிங் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை விட என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது அவருக்கு? நீ சொல்கிறது சரி தான். இந்த கேஸை சால்வ் பண்ணுறதை விட அப்படி என்ன வெளியே இம்பார்ட்டன் வேலை? நீங்கள் வேணால் பாருங்கள் சார், நாளைக்கு ஒரு மர்டர் கண்டிப்பாக நடக்கும். இவர் இப்போ போகிறதே இன்னொரு டார்கெட்டை தேடி தான். அதான் சாரோட சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகல, இன்னும் ஏன் அவரை சந்தேகப்படுறீங்க? எவ்வளோ கேஸை பார்த்துருப்பார் அவர். ஒரு சிஐடிக்கு ஒரு எவிடன்ஸ் அளிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தெரியும். வெயிட் பண்ணுவோம். என்ன நசீர், ஏதாவது சொன்னானா? இல்லை சார், ஒன்றுமே சொல்ல. அவனை சார் ஒரு நிமிஷம். நேற்று நைட்டு ஒரு மர்டர் நடந்திருக்கு, சேம் பேட்டர்ன். அப்போ வாங்க உடனே கிரைம் சீன் போவோம். சார், அதுக்கு அவசியமே இல்லை, ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு.
எனக்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கொடுத்தா மட்டும் என்ன சார் ஆக போகுது? ஹேமா சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. கமலேஷ் ஃபுட்டேஜ் எடுங்க. நசீர் சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதை தான் சார் சொல்ல போறீங்க, வேற என்ன சொல்லுவீங்க? அதே ஹேமா தான் சார் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, அதே கமலேஷ் தான் சார் ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன், அதே நசீர் சார் தான் சார் கேமரா செக் பண்ணியிருக்காரு. அதனால உங்களுக்கு சொல்லணும்னு தோணல சார். ஷட் அப் கமலேஷ். யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? அவர் கரெக்டாக தான் பேசுகிறார். அவர் பேசுறது இருக்கட்டும். நேற்று நைட் நீங்கள் எங்கே போனீங்க? அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது என்னோட பர்சனல் விஷயம். ஓ மை காட், உங்களுக்குலாம் என்னாச்சு? ஹேமா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? சார் நசீர் சாரும் கமலேஷ் சாரும் நீங்கள் தான் அந்த கில்லர் வந்து சந்தேகப்படுறாங்க. வாட்? நோ சார், ஹேமா மேடம் போய் சொல்கிறாங்க. எங்களுக்கு சந்தேகம்லாம் இல்லை. நிச்சயமாக இந்த கொலைகளெல்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் நாங்கள் ஏசிபி சாருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அவங்களே உங்களை கூப்பிடுவார் சார்.